ஊருக்கு போலாமா? நான் ஒரு ஃபங்ஷனுக்காக ஊருக்கு போயிட்டுருந்தோம். ட்ரெயினில தான். அந்த ஜேர்னியே செம்ம சிரிப்பா இருந்துச்சு. ஏன்னா, என்னோட அத்தை, என்னுடைய சித்தப்பா, சித்தி, எங்க அப்பா, அம்மாலாம் கூட போயிருந்தோம். யாருக்குன்னா, என்னோட பெரிய அக்கா இருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்டோடைய தம்பியோடைய பொண்ணுக்கு வந்து ஃபங்ஷன், மஞ்சள் நீராட்டு விழா. ஸோ, அதுக்கு தான் திண்டிவனம் போயிருந்தோம். சூப்பரா எல்லாமே டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இதோட லாங் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். நான் கீழே டேக் பண்ணுறேன். கண்டிப்பா போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஊர்ல நடந்த ஃபங்ஷன் மாரி எனக்கு ஃபீல் ஆகல. சென்னையில நடக்கிறத விட செம்ம சூப்பரா டெக்கரேஷன், அப்புறமா சாப்பாடு, டான்ஸ் அது இதுன்னு பயங்கரமா பட்டைய கிளப்பியிருந்தாங்க. ஸோ, அவளுக்கு மேக்கப்பும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ, நான் இன்ஸ்டால போடும்போது அவங்கள டேகும் பண்ணுறேன். நல்லா மேக்கப் போட்டிருந்தாங்க. லாங் ஸ்டேவாக இருந்துச்சு அவளுக்கு. பார்க்கவும் அழகா இருந்தா. அவ ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தா இந்த ஃபங்ஷன் எப்போ நடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ, ஃபங்ஷன்லாம் முடிச்சுட்டு அப்பா, அம்மாலாம் கிளம்பிட்டாங்க. எங்கள வந்து விட்டுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் டே தான் ஊர்லேருந்து கிளம்புனோம். ஸோ, அவங்க ஊர் செம்மையா இருக்குங்க. நான் இப்போ வந்து காமிக்க முடியாது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து அந்த கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம். அவ்வளோ அருமையா இருந்துச்சு. நைட்டு நிலா வெளிச்சத்தோடு தூங்கணும். பாய் டாட்டா.